நிறைய வேலைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறனால சில வேலைகள் பெண்டிங் ஆயிடுது. இப்போ சப்பாத்தி கள்ளிப்பழம் கேட்குறவங்களுக்கு அனுப்ப முடியாமல் போயிடுது, சீட்ஸு பிளான்ட் கேட்குறவங்களுக்கு அனுப்ப முடியாமல் போயிடுது, ஹேர் ஆயில் கேட்குறவங்களுக்கு அனுப்ப முடியாமல் போயிடுது. ஏதாவது ஒரு வேளை 2 வேளை வச்சுட்டோம் அப்படின்னா தான் அது ரெகுலராக பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனிமேல் சப்பாத்தி கள்ளிப்பழம் ஹேர் ஆயில் அது வந்து ரெகுலராக வரும். நிறைய பேர் ஹேர் ஆயில் ஆர்டர் போட்டு இன்னும் வரலையா இன்னும் வரலையான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு செவ்வாய் புதனில் கண்டிப்பாக அனுப்பி வச்சுருவேன், கோவப்படாதீங்க. அதே மாதிரி இந்த சப்பாத்தி கள்ளிப்பழம் ஆர்டர் இருந்தனால தான் கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுச்சு. அப்புறம் பிளான்ட்டு சீட்ஸ்லாம் கேட்டவங்களுக்கும் அடுத்த வாரத்தில் ஃபுல்லாக முடிச்சிடலாம் சரிங்களா. ஏன்னா எனக்கான வேலைகளும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பர்சனல் ஒர்க்கு. அதனால தான் போட முடியல. மெசேஜுக்கும் நிறைய மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்க முடியல, சாரி. எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த ஒரு வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்டு சீட்ஸு சப்பாத்தி கள்ளிப்பழம் அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் அதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் ஆர்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். யாருக்காவது சப்பாத்தி கள்ளிப்பழம் நீங்கள் ஆர்டர் போட்டு அந்த மார்ச் 20லேருந்து யாருக்காவது போடாமல் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ புது ஆர்டருக்கு மட்டும்தான் சப்பாத்தி கள்ளிப்பழம் போட்டுட்ருக்கேன். ஹேர் ஆயில் மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங் சரிங்களா.